ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை மாநகராட்சி 6% சொத்து வரியை உயர்த்தியிருக்காங்க. கவுன்சில் மீட்டிங் வந்து 27/9/2024 சென்னை மாநகராட்சியில் நடந்தது. அப்போ இந்த யூஎல்பி ஆக்ட் பிரகாரம் சென்னை மாநகராட்சி 6% சொத்து வரியை உயர்த்தியிருக்காங்க. 2024-25 நிதியாண்டில் மட்டும் 2000 கோடி வசூலிக்க நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 13,74,000 பேர் சொத்து வரி செலுத்துகிறாங்க. ஆஃப் இயர்லி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க இருக்கிற இடம், ஜோனு, வார்டு, ஸ்ட்ரீட் நேமு, ஃப்ளோர் டீட்டெயில்ஸ், ரெசிடென்ஷியல் போர்ஷன், நான் ரெசிடென்ஷியல் போர்ஷன் இது சம்மந்தப்பட்டு தான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுவோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை கட்டுவோங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும். இந்த ஆஃபர்லி டேக்ஸில் வந்து ஆனுவலாக 6% வந்து அவங்க உயர்த்தியிருக்காங்க. செப்டம்பர் வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 895 கோடி வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆயிருக்குங்க. மொத்தம் வந்து 2000 கோடி வந்து கலெக்ட் ஆகும் அப்படின்னு நிர்ணயம் பண்ண இடத்துல 895 கோடி வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, செப்டம்பர் 30 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம லாஸ்ட் டேட்டில் கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு மாதம் 1% வந்து டேக்ஸ் போடுவாங்க. அதாவது 6 மாதம் கழித்து அடுத்த டேக்ஸ் ஸ்லாபில் நம்ம வந்து பணம் கட்டுறோம் அப்படின்னா, எவ்வளோ நாள் நம்ம வந்து தள்ளி போடுறோமோ அந்த ஒரு மாதத்துக்கும் நம்மளுக்கு 1% வந்து நம்மளுக்கு பெனால்ட்டி மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. இதுவே நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் பேர்னாக நம்மளுக்கு வந்து மாறிடும். அதனால் செப்டம்பர் 30 அப்படின்றத கடைசி டேட்டை, அந்த கடைசி டேட்டுக்குள்ளே நம்ம வந்து கட்டணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குடிநீர் வாரியம் வந்து டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து செப்டம்பர் 30 வந்து கடைசி டேட் தாங்க. அவங்களும் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 13,96,000 பேர் வந்து குடிநீர் வாரியத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க வருஷத்துக்கு 895 கோடி வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க வசூலாகும் அப்படின்ட்டு. 375 கோடி தான் வந்து வசூலாகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, செப்டம்பர் 30 லாஸ்ட் டேட் நம்ம கட்டலை அப்படின்னா ஜப்தி பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டு கணக்கில் வந்து கட்டாமல் இருக்கிறதுனால அது சேர்ந்து பார்த்து 32 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து வரி வந்து வந்திருக்கு. அதை வந்து உடனே கட்ட முடியல அப்படின்னா செக் கொடுத்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் என்னால் உடனே கட்ட முடியல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சீல் வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா செப்டம்பர் 30 நம்மளோட சொத்து வரியை கண்டிப்பாக செலுத்தணுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.